வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கார்த்திகின் மடியில் உயிரை விட்ட அபிராமி, ரேவதிக்கு தெரிய வந்த உண்மை. கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகத்தை நிறுத்த திட்டம் போட்ட சந்திரலேகா கார்த்திக்குடைய அம்மா அபிராமியை கடத்தி வைத்து பூஜை நடக்கும் நேரத்தில் அவளை அழைத்து திட்டம் போடுறாங்க. இது தெரியாத கார்த்திக் ராஜராஜன் ஆகியோர்பாக பூஜையில் அமர்ந்திருக்க அப்போது சந்திரலேகா ரவுடிக்கு ஃபோன் செய்து அபிராமியை சரியான நேரத்துக்கு கோவிலுக்கு அழைத்து வர சொல்கிறாங்க. இதை ஒட்டுக்கேட்டு விடும் அபிராமி குடோனில் இருந்து தப்பி விடுறாங்க. அபிராமி தப்பி ஓடிவிட்டாலும் விஷயம் சந்திரலேகாவுக்கு தெரிய அவனை விடாதீங்க, எப்படியாவது பிடித்து இங்கே அழைத்து வாங்கன்னு ரவுடிகளுக்கு ஆர்டர் போடுறாங்க. மற்றொரு பக்கம் கோவிலில் ரேவதி மைதிலிடம் என்னுடைய கணவரை அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று கார்த்திகை கூப்பிட போக மைதிலிக்கு ரேவதியினுடைய புருஷன் கார்த்திக் தான் என்பது தெரிய வந்து அங்கிருந்த வீட்டிற்கு கிளம்பி விடுறாங்க. இதையடுத்து என்ன நடந்ததுன்னு இதில் பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் ரவுடிகள் இருந்து அபிராமி தப்பி ஓடி ஒரு வாரத்தில் எதிரில் கார் மீது மோதி கீழே விழுகிறாங்க. கார்த்திக் தூரத்துலேருந்து பார்த்து ஓடி வந்து அம்மாவை தனது மடியில் சாய்த்து ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு கண்கலங்கி அழுகிறாங்க. அப்போது அபிராமி நீ ரேவதியுடன் நல்லா வாழணும் என்று சொல்லி சத்தியம் வாங்கி கொண்டு கார்த்திகின் மடியில் உயிரை விடுறாங்க. கார்த்திகை கண்ணீரில் தவிக்கிறாங்க. பிறகு கோவிலில் அபிராமி இறந்து விட்டதால் திருவிழா இல்லை என்று சொல்லி திருவிழாவை நிறுத்துகிறாங்க. சாமுண்டீஸ்வரி ஊருக்கு கிளம்பும் என்று சொல்வதை கேட்டு ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இறந்த பாட்டியோடு மகள் அப்பாவோடு தங்கை அப்படியே இருக்கும் போது சாவிற்கு வரமாட்டேன் என்று சொல்வது சரி கிடையாது. சாவிற்கு கூடவா இப்படி நடந்துப்பீங்க? அங்கே அப்பா கவலையில் இருக்கிறாரு, இந்த நேரத்தில் நீங்கள் அவருக்கு ஆறுதல் கொடுக்காம வேண்டாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கடுப்பான சாமுண்டீஸ்வரி அந்த குடும்பத்தில் யார் செத்தா எனக்கு என்னப்பா, என் குடும்பத்தில் ஒரே நேரத்தில் 2 பேருமே இறக்குறாங்க, அப்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், என்னால் அந்த குடும்பத்தோடு ஒட்டி உறவாட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ரேவதி நீங்கள் போகவில்லை என்றால் பரவாயில்ல, என்ன போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியும், நான் கண்டிப்பாக அங்கே போவேன்னு சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி நீ வேண்டும்னா போ. இதையடுத்து ரேவதி இறுதிச் சடங்குகளை கலந்து கொள்ள கிளம்புறாங்க. சந்திரலேகா அபிராமியின் இறுதிச் சடங்குகளை அவளது மகன் கார்த்திக் நிச்சயம் பண்ணுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அபிராமி மகன் என்பதை நான் நிரூபிக்கிறேன், என்னோடவா என்னை சந்திரலேகா சாமுண்டீஸ்வரி இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்துக்கு அழைத்து செல்கிறாங்க. அதே நேரம் இறுதிச் சடங்கு நடக்கும் இடத்திற்கு ரேவதி அபிராமிக்கு கார்த்திக்கு கொல்லி வைப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு வந்து அவங்க மறைத்து வைத்திருந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அதில் அபிராமி இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு குறித்திருந்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலில் தொலைக்காட்சியில் காண தவறாதுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.